வில்ல ஒடிச்சு என்ன மணக்க ஒரு ராமனும் வரல, கவர்ந்துட்டு போக ஒரு ராவணனும் வரல. கடைசியா இவர்தான் எனக்கு ஒரு புனிதமான வாழ்க்கையை கொடுத்தாரு. ஒரே ஒரு நாள் இரவுதான் நான் இவரோட வாழ்ந்தேன். அப்புறம் என்ன ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தாரு. சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள விபத்துல சிக்கி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. ஐயோ, போடுவாங்க. நீ பதற. அவர் அடிக்கடி இப்படித்தான் எடுப்பாரு. இந்த தொடக்கிறார் பாரு, விடு பேசாம. எங்க ஒரே குழப்பமா இருக்க. குணமாக்கிட்டா குழப்பம் எல்லாம் தீந்துரும் டாக்டர். குணம் ஆயிடுங்கிறீங்க. குணமானாலும் ஆகலாம், ஆகாட்டி போனாலும் போகலாம். இவர் தாங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு பெரிய டாக்டர். டாக்டர், இந்த பொண்ணை என்ன பண்ணலாம்? ரூம் நம்பர் 2 காலியா தானே இருக்கு. ஆமா டாக்டர். அங்க கொண்டு போய் தள்ளு. என்ன டாக்டர், உங்களுக்கு மண்டோடு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றீங்களா? டாக்டர், நாம 3 பேரும் இவ்வளவு பெரிய டாக்டர்களா இருந்தோம், அந்த ராஜாவை குணப்படுத்த முடியலையே. இது ஆஸ்பத்திரியா ஹோட்டலானே தெரியல. நோயாளிங்க வர்றதுக்கு பதிலா வெறும் விருந்தாளிங்களா வர்றாங்க. அடச்சை, காலையில ஏந்திரிச்சோன்னு வந்துச்சு, நின்னுருச்சு. என்ன வந்துச்சு, என்ன நின்னுச்சு? ஐடியா தான் அந்த ராஜா பையல குணப்படுத்துறதுக்கு. புராணத்தை அலசிக்கிட்டு இருந்தேன். பரமசிவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. ஒன்னு பார்வதி, ஒன்னு கங்கை. முருகனுக்கு அரோகரா. பொண்டாட்டியை கேட்டா அரோகராவா? உருளியா? இல்ல, முருகன் சொன்ன உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு. முருகனுக்கு 2 பொண்டாட்டி, வள்ளி தெய்வான. கிருஷ்ணனுக்கு ஒரே பொண்டாட்டி, தீய மதுரம். நீ சொல்றது NS கிருஷ்ணன் கலைவாணரை சொல்ற, அது அல்ல. நான் எப்பவுமே கலைவாணர் ஞாபகத்துல இருக்கேனா, அது வந்துருச்சு. நல்லதுதான். புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. கையில எப்பவுமே புல்லாங்குழல் வச்சிருக்கிறது நாரதர் தான். ஐயோ, நாரதர் கையில நாதஸ்வரம் இருக்கும். ஹார்மோனிய போட்டி இருக்கும். எல்லாருமே வாத்தியத்தை மாத்திட்டாங்களா? டாக்டர், நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாத்தியத்தை மாத்தினதா? கிருஷ்ணனுக்கு 2 பொண்டாட்டி, ஒன்னு பாமா, இன்னொன்னு ருக்மணி. பலே, இவ்வளவு பலகீனமா இருப்பேன் நினைக்கவே இல்லையே. கடவுளுக்கு 2 பொண்டாட்டி, அவரை கும்பிடுற நமக்கு 2 பொண்டாட்டி இருக்கப்படாதா? அதே மாதிரிதான் ராஜாவுக்கும். ஒன்னு அடுப்பு சாப்பாடு, இன்னொன்னு எடுப்பு சாப்பாடு. அவங்க 2 பேரையும் மோத விட்டா எப்படி இருக்கும்? மோத விட்டா பயங்கரமா சண்டை வரும். ஆஸ்பத்திரி சாமான் வெளியே விழுகும். அத காய்லாங்கடக்காரன் எடுத்துட்டு போயிருவான். போகட்டுமே. இருந்தாலும் ஒரு பெரிய நடிகரை குணப்படுத்தணுங்கிற பெருமை நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. எதுக்கு ஒரு ஒத்திகை பாத்துருவோமே. எப்படி? நான் முதல்ல வந்த கேரளா பொண்டாட்டி, சரி. நீங்க 2வது வந்தா கர்நாடக பொண்டாட்டி, நானு ராஜா. நடுவுல வந்து உட்காரு. சரி, நான் இப்படி உட்கார்றேன். நான் கேரளா பொண்டாட்டி, நீங்க கர்நாடக பொண்டாட்டி. ஆரம்பிங்க சண்டைய. என்னடி நீ ஓடி வந்தவதானடி? நீ ஒட்டிக்கிட்டவதானடி? நீ ஆள்மேக்கி, வசந்த சேன, சூர்பனக, பூலான் தேவி. நீ சொன்னதெல்லாம் உனக்குத்தான். ஐயோ, முட்டி வலிக்குதே. பாத்தியா, உனக்கு முட்டி வலி. இத வச்சுக்கிட்டு என்ன தட்டி கேட்க வந்துட்டியாடி? போடி. யார போடின்ற? நீ போடி. ஓடி ஓடி போட முடியாண்டி. கேக்குற மரியாதை எல்லாம் பேசினா மண்டைய உடைச்சு. உங்கதான் எனக்கு தெரியாதா? போடி. நீ ஏன் சேலைய கிழிச்சிட்டு எல்லாத்தையும் பைத்தியம் கொண்டாடியா? நிறுத்திடு. இது உங்கதானே? ஆறுது சின்னது என்னதுதான். புடிச்சுக்கங்க. ஒரு வகையா ஒத்திகை முடிஞ்சது. மின்மினி இப்ப எப்படி இருக்கு? பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. இந்த மாதிரி சண்டை போட்டா நல்லா இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும், பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு தெளியும். அப்ப ராஜாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருமா? ஆமா. டாக்டர்ஸ், இந்த முறையிலே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். நாளைக்கே 2 பொண்ணுங்களை சண்டைக்கு விடுவோம். ஓகே. குலங்களே, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் சமூக நீதி. ஆமா, ஒரு பொண்ணு சொத்து சொகத்தை, வீடு வாசல, தங்கம் வைரத்தை எதையுமே பங்கு போட துணிவா. ஆனா தான் கட்டின புருஷனை 2ஆவது வட்டி ஆளுக்கு பாதின்னு கூறு போடுறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டா. கோவலங்கதை இல்லையான்னு கேப்பீங்க. அதுல கண்ணகியும் மாதவியும் நேரடியா சந்திச்சிருந்தாங்கன்னா பெரிய யுத்தமே நடந்திருக்கும். ஒரு நல்ல முடிவும் வந்திருக்கும். கோவலன் செத்திருக்க மாட்டாரு. பாண்டிய மன்னனும் செத்திருக்க மாட்டான். மதுரை மாநகரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்காது. சிலப்பதிகாரமே வந்திருக்காது. இதெல்லாம் ஏங்க எங்க கிட்ட சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தி தான் ராஜாவோட வாழ முடியும். எங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க சொல்றீங்களா? அப்பத்தானே எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். 1 2 3. அப்போ நீங்க 2 பேரும் சண்டையா போட மாட்டீங்களா? எதுக்காக போடணும்? அவர் முதல்ல என்ன கல்யாணம் செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு இவகிட்ட ஏன் போகணும்?
அப்போ அப்ப என்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கணும். அதான் காரணம். அவருக்கு பிடிக்காதுன்னா அவர் அடைய விரும்புறது அநியாயம். அவருக்கு முன்னாடி நிக்க கூட அருகதை இல்லாதவனா. இவதான் அவர் கூட வாழணும். ராஜா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மறந்துருங்க. நில்லுமா, என்ன வார்த்தை சொல்லிட்டு போற? என்னதான் இருந்தாலும் அவர் முதல்ல தாலி கட்டது உனக்குத்தான், தொட்டது ஒன்னதான். அந்த உரிமையை பறிக்க நினைச்சா அந்த பாவம் 7 ஜென்மத்துக்கு என்ன சும்மா விடாது. அவரோட நீதான் வாழணும், நீதான் அவருக்கு சொந்தம். நான் இடையில வந்த மாதிரியே நான் திரும்பி போயிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிச்சிட்டேன். இருமா, நானே போறேன். இல்ல இல்ல, நான் தான் போகணும். இல்ல, நான் தான் போகணும். இல்ல, நான் தான் போகணும். இல்ல, நான் தான் போகணும். என்ன டாக்டர், குரங்கு பிடிக்க போய் அழகான பிள்ளையார மாதிரி போச்சு. இந்த 2 பிள்ளையார்களை மேல அனுப்புங்க. என்ன தியாகம், என்ன தியாகம். உங்களை நான் பாராட்டுறமா. போய் ரூம்ல இருங்க. எதையும் தாங்கு இதயம் இவனுக்கு இருக்கு. இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததே தப்பு. கண்மணி மின்மினி, கண்மணி மின்மினி. என்ன டாக்டர், என்ன டாக்டர், என்னாச்சு? என்ன என்னாச்சு உங்களுக்கு? யாருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லையா. அங்க பாருங்க அந்த அநியாயத்தை. அநியாயம், அக்கிரமம், மோசம். என்னையா இது? நீங்க ஏற விடுற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. போய் கவனிப்போம். கமான் கமான், போங்க. நிறுத்த நிறுத்த நிறுத்த. ஆஸ்பத்திரியில இருந்து மருந்து, ரொட்டி, பால் தான் கடத்துவாங்க. நீ நோயாளியே கடத்துற? நான்சென்ஸ். என்ன பேசுறீங்க? பேப்பர்ல இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு ஓடி வரேன். நான் ஓடி வந்தது இருக்கட்டுமா, இப்ப இவர் எதுக்கு ஓட்டிட்டு போற? நான் யார் தெரியுமா? நான் இவருடைய மனைவி. நீ இவனோட மனைவியா? அடாடாடாடாடாடா, எமயமலையில போய் முட்ட போறேன். நான் தலையை பிச்சுக்கிட்டு கன்னியாகுமரிக்கு போய் கடல்ல குதிக்க போறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே புடிச்சு போல இருக்க. ஏன் எல்லாரும் நர்வஸ் ஆவறீங்க? யார் நர்வஸ் ஆகுறா? ஏற்கனவே உன்ன மாதிரி 2 தடி பொம்பளைங்க இவன் பொண்டாட்டின்னு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காளுங்க. நோ நோ, தட் இஸ் இம்பாசிபிள். இது எப்படி முடியும்? எல்லாம் போய் பம்பாயில நான் இவரை மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு லீகல் வைஃப். ராஜா, சொல்லுங்க ராஜா. சொல்லிடுறேன். இவதான் என் பண்டாட்டி. ஐயோ, இவன் சேலை கட்டின பொம்மைய கூட விட மாட்டான் போல் இருக்க. எப்பா ஜெகதல பிரதாபா, எப்பா இப்படி எங்களை சோதிக்கிற? என்னப்பா நடந்தது? அவர் தான் சொல்ற நிலைமையில இல்லையே. அவர் சொன்னாலும் நீ விட மாட்டா போல இருக்க. என் பேரு தேவி. பம்பாய் படவுலகில டாப் டான்சர். அமிதாப் பச்சன், மிதுன், ஜிதேந்திரா எல்லார் கூடயும் ஆடி இருக்கேன். இவர் கூடயும் ஒரு படத்துல நடிச்சேன். ராணி லலிதாங்கி, நீதான் சுமை தாங்கி. ராணி லலிதாங்கி, நீதான் சுமை தாங்கி. முத்தாடுவே, இன்னும் முன்னேறுவே. நீ காமல் கல்லூரி, உன் கண்ணில் கச்சேரி. ஹோ ராணி லலிதாங்கி, இனி நான் தான் சுமை தாங்கி. ராணி லலிதாங்கி, இனி நான் தான் சுமை தாங்கி. முத்தாடுவே, இன்னும் முன்னேறுவே. நீ காமல் கல்லூரி, உன் கண்ணில் கச்சேரி. ஓஹோ, ராணி லலிதாங்கி, இனி நீதான் சுமை தாங்கி. பூவை பொத்திருக்கிறேன், ஆனால் வெட்கத்தை ஒத்திருக்கிறேன். நானும் ஒன்றும் அட நந்தி அல்ல. கண்ணம் கிள்ளி வைக்கிறேன், கண்ணியே கவிதை சொல்லி வைக்கிறேன். சிறு துன்பம் கூட அதில் இன்பம் தானே.
முத்தத்தில் இன்பம். உன்னிதில் வந்தொரு முத்திரை இட்டது உண்மையில் யாரது சர்க்கரை இட்டது ராணி லலிதாங்கி ஹா, ஹா. இனி நீதான் சுமை தாங்கி. ராணி லலிதாங்கி இனி நான் தான் சுமை தாங்கி முத்தாடுவே இன்னும் முன்னேறுவே. நீ காமன் கல்லூரி உன் கண்ணில் கச்சேரி ஹோ ஹோ ஹோ. ராணி லலிதாங்கி இனி நீதான் சுமை தாங்கி. தரு மயிலே மஞ்சக்கிளியே அடியே மடி மேல் கூடு கட்டவா. உன்னை தொட்டால் நான் விண்ணை தொட்டேன். கூந்தல் விரித்து வைத்தேன் கொழுந்தா அதற்குள் வீடு கட்டவா நீ என்னை தொட்டால் நான் விண்ணை தொட்டேன் ஆ, ஏனில் அச்சம் இது இன்பத்தின் உச்சம். வித்தைக்கா பஞ்சம் இனி வேண்டாமா மிச்சம் அந்தி மலர் கொடி முந்தி விரிக்குது என்னை அழைத்தொரு தந்தி அடிக்குது. ராணி லலிதாங்கே இனி நான் தான் சுமை தாங்கே ராணி லலிதாங்கி இனி நீதான் சுமை தாங்கி. ஹா, முத்தாடுவே, இன்னும் முன்னேறுவே. நீ காமன் கல்லூரி உன் கண்ணில் கச்சேரி ஹோ ஹோ ஹோ. லா 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 La 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 la. கட் கட். பாட்டு முடிஞ்சு போச்சு ராஜா, விடுங்க. ராஜா, தேவி, ராஜா, ராஜா. என்ன சார், சாரி சார். என்ன இப்படி மெய்மறந்து நின்னுட்டீங்க? புரியுது புரியுது. காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்காம ஷூட்டிங் நேரத்துல இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருந்தா என்ன சார்? அவர் என்ன சொல்றாரு நீங்களே கேளுங்க சார். ஆமா டைரக்டர், இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா வருது எங்க அப்பா ரொம்ப விரும்பும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் படத்துல ஒண்ணு சேர்ந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் ஒண்ணு சேரணும். என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கோபி, என்ன இது? படத்தை ஏன் உடைச்ச? இப்ப படத்தை உடைச்ச. நான் சொல்றத கேட்கல, அந்த ஃபைலோட எலும்பெல்லாம் உடைச்சிருவேன். அதான் நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தாண்டா என் கணவர். கணவர் ஏண்டி? தாய் தந்தை இல்லாத உன்னை எடுத்து வளர்த்தேனே, எதுக்கு? உனக்கு ஆட்டமும் பாட்டமும் சொல்லி கொடுத்தேனே, எதுக்கு? உன்னை அழைச்சிக்கிட்டு போய் ஒவ்வொரு சினிமா கம்பெனிலையும் சான்ஸ் வேணும்னு கெஞ்சிரனே, எதுக்கு? இன்னைக்கு உன்னை பெரிய ஸ்டார் ஆக்கி இருக்கனே, எதுக்கு? உனக்காக இல்லடி, எல்லாம் எனக்காக. உன்னை அணைக்கிறதுக்காக, அனுபவிக்கிறதுக்காக. உன்னை நான் தான் பெத்தேன், நான் தான் வளர்த்தேன். அதனால நீ எனக்கு தாண்டி சொந்தம்னு பெத்த மகளையே கட்டிலுக்கு கூப்பிடுற காட்டு மிராண்டி அப்பனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? இத பாரு, உன்னால எனக்கு கிடைச்ச இந்த வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. என்ன சொன்ன? உன்னை விட்டுறதா? விடவே மாட்டேன், சத்தியமா மாட்டேன். விடு என்ன, என்ன விடு. என்னைய அடிக்கிறியா? எல்லாம் அந்த ராஜா இருக்கிறாங்க திமிர்தான். முதல்ல அவனுக்கு சமாதி கட்டிட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன். வேண்டாம், அவரை ஒண்ணு செஞ்சிடாத. வாடி, வாடி, வாடி. உள்ளே கடை. அவனுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை எடுத்துட்டு வந்து அதையே உனக்கு பொட்டா வச்சு உன்னை பொண்டாட்டி ஆக்குறேன்டி. டேய் பகதூர், இந்த நாயை பத்திரமா பாத்துக்க. கழுத, இந்த அம்மாவை ஆளாக்க எவ்வளவு பாடுபட்டீங்க.
ஒரு அங்குலம் நகர்ந்தாலும் காலை விட்டு கையில கொடுத்துறேன் எஜமா. நீங்க போங்க எஜமா. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் உங்க பரம ரசிகம்மா. இத பாருங்க, உங்க போட்டோவை என் பாக்கெட்லயே வச்சிருக்கேன். உங்களுக்காகத்தாம்மா இந்த வீட்டுல நான் டிரைவரா சேர்ந்தேன். நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அந்த படுபாவி ராப்பகலா குடிச்சு குடிச்சு தீக்குறான். அந்த காண்டா மிருகத்துக்கிட்டேந்து நீங்க தப்பிச்சிடுங்கம்மா. போங்கம்மா. இந்த உலகத்துல நல்லவங்களே இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்லம்மா, போங்கம்மா, போங்க சீக்கிரம்.